வீட்டை மாற்றினால் வருமானம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. வீட்டை மாற்றினால் மட்டுமல்ல, வீட்டோட வாஸ்துள்ள வீட்டுக்கு போகும். ஆகாய பூதம். ஆகாய பூதம்னா என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாருமே ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல பணம் வருமா, காசு வருமா, பெரிய வீடு கட்டினா இப்படியெல்லாம் கேட்குறோம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இறைவன் உன்னையும் படைத்து, உன் சிந்தனையையும் படைத்து, அனைத்தையும் படைத்து உன்னை இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் பூரா நிறைய வாங்கி வச்சுக்கிறோம். கட்ரோடாக இருக்கக்கூடாது, கட்ரோடு முடிச்சு வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது அளவு சாப்பாடான வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, அது வாழ்க்கையே இல்லை. திரும்ப அவங்க என்ன ஆயிடுவாங்க, இப்போ பார்த்தாலும் அம்மா அப்பாவிலிருந்து சந்திக்கின்ற நபர்களை பூரா தானும் அழுது மற்றவர்களையும் அழுகு வைப்பது அப்படிங்கிற நபர்கள் எப்போவுமே வெற்றி பெற முடியாது. ஈசானி மூலையில் பெரிய சேர் டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். முதல்ல அதை எடுத்துருங்க. வடகிழக்கு மூலை மென்மையான பகுதி, தலைமுடியும் கூட அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். மயில் இருக்க வெயிட்டும் கூட சுமக்காது. வடகிழக்கு மூலை ஒவ்வொரு ரூம்லையும் சரி, ஒவ்வொரு வீட்டிலும் சரி, மதில் சுவரில் ஈசானி மூலையில் வைக்கக்கூடாது. தென்மேற்கு நெருதி மூலையில் வீட்டை கட்டி வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடங்களை விட்டு கட்டுவது. தனி மனிதன் வெற்றி பெறுவதற்கு அற்புதமான கலை வாஸ்து சாஸ்திரம். இந்த வாஸ்து சாஸ்திரம் நிலத்திலிருந்து டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலம் வாஸ்து திரு அசோகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களிடையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். அதிக வருமானத்தை தரக்கூடிய மனை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, உண்மையாகவே வீட்டை மாற்றினா வருமானம் வருமா? வீட்டை மாற்றினால் வருமானம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. வீட்டை மாற்றினால் மட்டுமல்ல, வீட்டோட வாஸ்துள்ள வீட்டுக்கு போகும். வாஸ்து அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய இறைவனும் பிரபஞ்சமும் பின்னி பிணைந்த விஷயம். அதையே அந்த அருளை, அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதத்தினுடைய அருளை நம் வீட்டில் பெற்றுக்கொள்ளும் தகுதியை ஏற்படுத்துவது தான் வாஸ்து. வாஸ்து என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தோட அருள் வேணும், நெருப்போட அருள் வேணும், காற்றோட அருள் வேணும். இவ்வளோதான். ஒரு பூதத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. காற்று இப்படி இப்படி போகணும், அப்புறம் நெருப்பு எப்படி வரணும். இப்போ இறைவனுடைய சன்னதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஆகாயத்திலேருந்து கீழே பூமியை நோக்கி வைக்கிறது. நெருப்பை பற்ற வச்சிங்கன்னா, ஓமகுண்டத்திலேருந்து தீ பற்ற வைக்கிற அனைத்து விஷயங்களும், காட்டு தீ விலைக்கு எல்லாமே மேல் நோக்கியே எழும்புகிறது. தீ மலமலான்னு பிடிச்சி வச்சு, குபுன்னு பிடிச்சி வச்சு அப்படியெல்லாம் பேசுகிறோம். ஆனால் பேசும்பொழுது தீ மேல் நோக்கியே வரும். காற்று எப்படி அடிக்கும்? மேலேருந்து கீழேயா, கீழேருந்து மேலேயா? கிடையாது, சைடு. இப்போ நான் பேசுகிறது புரியுதுங்களா? இப்படி இந்த மாதிரி 5 பஞ்சபூதங்களும் அதனுடைய தன்மைக்கேற்ப 5ஆக வேலை செய்யும். ஆகாய பூதம். ஆகாய பூதம்னா என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாருமே ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல பணம் வருமா, காசு வருமா, பெரிய வீடு கட்டினா இப்படியெல்லாம் கேட்குறோம் இல்லைங்க. மனிதன் சொல் வெல்லும் கொல்லும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு 10 வார்த்தை தப்பாக பேசலாம், 100 வார்த்தை ரைட்டாக பேசுகிறான் அப்படின்னா அவனை ஒரு 80% நல்லா வந்துடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆகாயத்துக்கு நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆகாயத்தை நோட்டுக்கு செல்கின்றது. இறைவன் உன்னையும் படைத்து, உன் சிந்தனையையும் படைத்து, அனைத்தையும் படைத்து உன்னை இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் பூரா நிறைய வாங்கி வச்சுக்கிறோம், பாசிட்டிவ். இப்போ நிறைய நீங்கள் கேட்டிங்க, பெரிய பணக்காரராக முடியுமா? மெயின் கேட்குற கேள்வி இது ஒன்று தான். உலகமே எதிர்பார்க்குறது பணம். பணம் இருந்தால் எல்லாம் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா, பணம் கோடிகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வாசலில், ஐயா எங்களை காப்பாற்றிங்க, நாங்கள் எவ்வளோ கோடி வேணால் தர்றோம், அந்த இடத்துல பணம் வேலை செய்கிறது இல்லைங்க, செய்யாது. அது பேப்பரில் அடித்த பிரிண்ட் போல தான். இறைவனுடைய கருணை மட்டும்தான் வேலை செய்யுங்க. எப்போவுமே நான் நல்லா இருக்கிறேன், நல்லது பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க எவ்வளோ நாள் பணிபுரியணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நடக்கிறது தான். யாருமே இந்த உலகத்தை கட்டி இழுத்துட்டு போகவே முடியாது கடைசி வரைக்கும். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களுக்கு அவர்களுடைய சிந்தனை செயலும், அந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்வன்சி, சிந்தனையின் செயல்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் வாஸ்துவில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆகாயம்ங்கிறது ஒரு பூதம். ஆகாயத்தில் நீங்கள் சொல்கின்ற விஷயம், நீங்கள் இப்போ உலக டிவி, இது இப்போ உலகம் பூரா பார்க்கலாம், அந்த மாதிரியான விஷயம். இது வெறும் காற்றுல போகிறது தான். அதே மாதிரி தான் ஆகாயம் தான் இந்த கொண்டு சேர்க்கிறது. தனி மனிதன் வெற்றி பெறுவதற்கு அற்புதமான கலை வாஸ்து சாஸ்திரம். இந்த வாஸ்து சாஸ்திரம் நிலத்திலிருந்து வருகின்ற பூஜைக்கு நான் பேசிகிட்டு இருப்பேங்க. பூஜைகள் அப்படிங்கிறது இயற்கையாக பார்த்திங்கன்னா, நிலத்திலிருந்து வருகின்ற பிரசாதத்தை நம்ம படைக்கிறோம். நெருப்பு எடுத்துட்டிங்கன்னா அதில் சூடம், தீபம் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம். காற்று அப்படின்னா அதில் என்ன செய்கிறோம்னா, சாம்பிராணி புகைகள் இதெல்லாம் போடுறோம், வாசனை திரவியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆகாயங்கிறது நீங்கள் சொல்லும் மந்திரம். உங்களுக்கு சொல்லவே தெரியலனா ரேடியோவை போடுங்க, சும்மா ஓம் நமச்சிவாய சொல்லுது, நாராயணா சொல்லுது, அது சொல்லிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா
நான் என்ன நம்மளுடைய இந்து மதத்தை மட்டும் சொல்லக்கூடியது இல்லைங்க. கிறிஸ்டின், முஸ்லீம் எது வேணால் போடுங்க. இறைவனுக்கு வந்து மொழிகள் கிடையாது. நீங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஹாப்பினஸ் ஆகாயத்துக்கு போகும். அடுத்தது ஹாப்பினஸ்ஸே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் யாரையும் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பாவிலிருந்து சந்திக்கின்ற நபர்களை பூரா தானும் அழுது மற்றவர்களையும் அழுக வைப்பது அப்படிங்கிற நபர்கள் வந்து எப்போவுமே வெற்றி பெற முடியாது. கொஞ்சமாவது தன்னுடைய நிலையிலிருந்து தான் நான் நல்லா வந்துடுவேன், நல்லா வருவேன் அப்படின்னு நினைக்கணும். அப்படி அடுத்தது நீங்கள் கேட்ட இப்போ வாஸ்துக்கு வந்துடலாம். வாஸ்து தான் பெரிய சப்ஜெக்ட். இதைத்தான் போட்டு நான் செஞ்சிருவேனா நீ செஞ்சிருவேன், யாரும் செய்ய முடியாதுங்க. என்னொன்று கேட்டிங்கன்னா ரோடுகள், இப்போ வாஸ்துனா என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கையினுடைய சக்தியிலே நம்ம வாங்குவது. சூரியன் தான் இதனுடைய நம்ம டாப் ஹீரோ. சூரியனுடைய ஒளி வந்தோடனே தான் உலகத்துக்கே வெளிச்சம் வருது. அப்புறம் உங்களுக்கு நார்த் அப்படிங்கிறது வந்து காம்பஸ் எடுத்தோம்னா வடக்க காட்டு. இதுதான் நம்மளுடைய பூகோளத்தினுடைய தன்மை. இதில் வந்து வாஸ்து இருக்கிறதா இல்லையா, நீ பிறந்தையா பிறக்கலையா, அம்மா சொன்னால் தான் அப்பா பேர் தெரியும். அதே மாதிரி தான் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு வாஸ்துல யாருனாலையும் முடியாது. காற்றை அளக்க முடியாது. காற்றை வெட்ட முடியுங்களா? உங்களுக்கு அருவாள் தர்றேன், எல்லாமே தர்றேன், நீங்கள் வேணால் கருப்பு படம் மாதிரி கட் பண்ணிடுவீங்களா? பண்ணவே முடியாது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா காற்றை வெட்ட முடியாது. அதுபோல் ஆனால் காற்று அடிச்சுட்டே இருக்கும். நீர் இல்லாமல் நம்ம நேரம் இருக்க முடியாது. நிலம், நீர், காற்று வந்து எல்லாமே இருக்குது. அது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. இறைவன் இயற்கையாக செயல்படுகிறான்னு சொல்லிட்டேங்க. இதை டியூனிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஹாப்பினஸ் இல்லைங்கம்மா. வாழ்கின்ற வாழ்க்கை வந்து அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் பூரா கோர்ட் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று போகாத வாழ்க்கையை வாழ்வதற்கு வாஸ்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா இது ரொம்ப ஈஸி. மனிதனுக்கு எங்கே பிரச்சனை அப்படின்னா கோர்ட் கேஸ் அப்படின்னா அவன் பிரச்சனை இருக்கிறான். அப்புறம் கடன் சுமை. இப்போ பணம் தான் எல்லாம் அப்படிங்கிறீங்க. பணங்க எவ்வளோ இருந்தாலும் இதில் சிக்கிறவங்க வந்து பணம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லலை, அது முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, கண்டிப்பாக பணம் வருவதற்கும் வாஸ்து வேலை செய்கிறது. அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்தில் வடக்கிலிருந்து தெற்காகவோ கிழக்கிலிருந்து மேற்காகவோ உச்சநடை ஈசானியம் எனப்படுகின்ற வடகிழக்கு மூலையை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது மட்டுமே பெரிய தொகையை நாம் அடைய முடியும். இன்னொன்று கேட்டிங்கன்னா இது ஒரு ரகசியத்தினுடைய முதல் தாட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் பண கஷ்டம்னு கூப்பிடுவாங்கம்மா. நான் உடனே சொல்லுவேன், உங்கள் வீட்டில் சேர் டேபிள் இந்த இதெல்லாம் வந்து ஹாலில் எங்கேம்மா வச்சுக்கிறீங்க அப்படின்னா, கதவை திறப்போங்க சார், உச்ச கதவு சென்டரில் வச்சுக்கிறோம், 2 பக்கம் ஈசானி மூலையில் பெரிய சேர் டேபிள் எல்லாம் போட்டு வச்சுருப்போம், முதல்ல அதை எடுத்துருங்க அப்படின்ட்டு. வடகிழக்கு மூலை மென்மையான பகுதி, தலைமுடியும் கூட அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். மயில் இருக்க வெயிட்டும் கூட சுமக்காது. வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது ஈசனுடைய தலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து எதுவுமே நீங்கள் வைக்காதீங்க. வடகிழக்கு மூலை ஒவ்வொரு ரூம்லேயும் சரி ஒவ்வொரு வீட்டிலும் சரி மதில் சுவரில் ஈசானி மூலைன்னு வைக்கக்கூடாது. தென்மேற்கு நெருதி மூலையில் வீட்டை கட்டி வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடங்களை விட்டு கட்டுவது சிறப்பு. அக்னி மூலையில் மட்டும் வீட்டை கட்டி தென்மேற்கில் ஒவ்வொருத்தர் பின்னாடி போகிற வழிங்க சார், டிராக்டர்லாம் வந்து உள்ள இருக்க தோட்டத்தில் வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ உங்களுக்கு வாயு மூலையில் வீட்டை கட்டி காம்பவுண்டெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ வழியவே வந்து மேல் கையில் குபேர மூலையில் கொடுத்துருவாங்க. இவங்களாம் எப்படி தெரியுங்களா, நெருதி அப்படிங்கிறது வந்துங்க ஈசானியம் நெருதி, இந்த ரெண்டும் என்ன, இந்த ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், அல்லது இடமே வாங்காதவங்க, வாடகை வீட்டுக்கு போகிறவங்களும் கூட தெரிஞ்சுங்க. ஈசானியம் கெட்டு போனால் ஈசானியத்தில் நேராக வீட்டை கட்டிட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் ஒரு வீடு பார்த்தீங்க, 1 மாதம் இருக்கும். ஈசானி மூலையில் போட்டு கட்டிட்டார், வீடை கட்டிட்டார். வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் 3 ரூமுக்கும் 3 மாடிக்கு சேர்த்து அந்த இடத்துல இழுத்து கட்டிட்டார். மதில் சுவரின் மேலே வீட்டை கட்டி விட்டார்கள். தெற்கு மேற்கிலும் காலி இடம் விட்டு விட்டார்கள். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தை வாங்கி 100 ஆண்டுகள் ஆச்சு. அவங்க அப்பாக்கே வயசாகி போச்சு. அவங்க அப்பாக்கே 75 80 ஆகுதுங்க. இப்போ மகனுக்கு திருமணம் ஆகவில்லை, மகளுக்கு திருமணமாகி ஒரே ஆண்டு வாழ்ந்தால் வாழவில்லை. ஒரு கை குழந்தையோடு அவங்க வாட்டில் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிற பள்ளிக்கூடம் ஒரு 15-20 வயசு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் வண்டி போயிட்டுருக்குதுங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்போ, ஈசானி மூலையில் வீட்டை கட்டி விட்டீர்கள், வடகிழக்கில் முட்டு சந்தா ஒரு நபருக்கும் கூட நான் போய் வாஸ்து பார்த்தது கிடையாது. வடகிழக்கில் கட்டுறோன்னா சாமி அதை விற்றுருங்க, அதை வச்சு உங்களுக்கு மட்டும் வாங்கக்கூடிய ஆப்பு கிடையாது, உங்களுடைய டோட்டல் தலைமுறைக்கே வைக்கக்கூடிய ஆப்பு, அதனால் அது வேண்டாங்க. இப்போ ஒரு வீடு கிழக்க பார்த்துருக்குது, வடக்கு நோக்கி போய் லெஃப்ட் ரைட் போகலாம், அல்லது அது முட்டு சந்து சார் வேறு கம்பெனி வந்துருச்சு, பெரிய காம்பவுண்டு, அடுத்தது தோட்டம் துறவு, வயல் வரப்பு, ஆறுகள், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. போகவே முடியாது, தெற்கில் தான் போகணும். அந்த ஒரு வீதியில் வந்து 20 வீடு இருக்குது, 20 வீடு ஆப்போசிட்டில் இருக்குது. கிழக்க பார்த்து 20, மேற்க பார்த்து 20. ஆனால் வடக்கில் வந்து ஒரு லாஸ்ட்டு பெரிய காம்பவுண்டு, பக்கத்தில் மில்லு. அப்போ வீட்டு விட்டு வெளியே வந்தால் தெற்க தான் போகணும், தெற்க போய் தான் மெயின் ரோடு போய் போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி இடமெல்லாம் வந்துங்க மார்க்கே இல்லைங்க. வாழ்க்கையில் ஓடி போகிறோம், வர்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், வாழ்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், வர்றோம், போயிடுறோம். ஆனால் இப்படி தான் அது இருக்குது. இன்னொன்றும் கூட சொல்லலாம், அளவு சாப்பாடுன்னு சொல்லலாம். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஆண் பெண் வந்து சில குடும்பத்தில்
சேர்ந்தே வாழ முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழலாம் அந்த வீதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். இப்போ வடகிழை கிழக்கில் கட் ரோடு வர இடத்துல எந்த மாதிரி ஒரு பில்டிங் இருந்தாலும் வாங்காதீங்க. வாங்கினாலும் நாம் பிளான் கொடுக்குறது இல்லைங்க. வடகிழை கிழக்கில் காலி இடங்கள், இப்போது தென்மேற்கு மூலையில் வீடு இருக்குது அப்படிங்கிற இடத்துல போகிறவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்புறம் வீட்டினுடைய நடை உடை பாவனைன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கிழக்கு பார்த்த வீடு காலை வச்சதையும் வடக்கு நோக்கி ஈசானியத்தை நோக்கி நாங்கள் நடக்கணும். அங்கே வந்து பெரும் செல்வம், திருப்பதி போன்ற பணம் வரும். அதே தெற்கு பாவனாலோ நெருதி மூலையை பார்த்து நடந்தாலோ மரணம் வரும். ஈசானியம் என்பது ஜனனத்திற்கு, நெருதி என்பது மரணத்திற்கு. நெருதி நோய்க்கு நிறைய பேர் நடைபெற்று ஆரோக்கியத்தை குன்றி பல கோடிகளை வைத்துக்கொண்டு, அதாவது வந்து இப்போ உங்களுக்கு வந்து 500 கோடி உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை இழந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழவே முடியாது. ஆரோக்கியத்தை மட்டும் தான் நாள்தோறும் வாழ்நாள் முழுதும் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் இருப்பது தான் முதல் சொத்தாக நினச்சிக்கணும். அடுத்தது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது வாஸ்து. பூமத்திய ரேகைக்கு தகுந்த மாதிரி வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ புவியர் பேசிய காம்பஸுக்கு நேராக இருந்ததுன்னா அது வெற்றியை கொடுத்துரும். காம்பஸ் படி இல்லை, வடக்கிழை கிழக்கில் கட்ரோடு அப்படிங்கிறப்போ அது தோல்வியை கொடுக்கும், மரணத்தையும் கொடுக்கும். ஓகே. நிச்சயமாக. அப்போது நம்ம போகிற வீட்டுக்கு போகிறது வீட்டுக்கான வாஸ்து மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போகிற அந்த ஆமாங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கான அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ற உணவு வேணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்ச நடைகள் கண்டிப்பாக வேண்டும். உச்ச நடைகள் இல்லாத இடம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட வாழ முடியாது. இப்போ நீங்கள் வாஸ்துல உச்ச நடைன்னு குறிப்பிடுறது எது சார்? உச்ச நடைங்கிறது ஈசானிய நடை தான். ஈசானியம் என்பது வடக்கு கிழக்கு மூலை. ஒரு வீடு வந்து எந்த திசையை பார்த்துருந்தாலும் சரிம்மா. இப்போ ஒரு ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்க, கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா மேற்கு பார்த்த எதுக்கால வீடு இருக்கும், நடுவால தான் ரோடு வரும். அந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு ரோடு ஒரு 4-5 வீடு தள்ளி கட் ரோடாக வரக்கூடாது. முட்டுச்சந்து கட் ரோடு வந்து திருப்பிட்டு போவோம். எங்கள் வீட்டோட முடிஞ்சது, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் காரில் நிறுத்திக்குவோம், வேறு யாரும் வரமாட்டாங்க, லாஸ்ட் வீட்டுக்காரங்க காரில் நிறுத்திக்குவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி முட்டுச்சந்து அப்படிங்கிற இடத்துல தான் நான் அது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகே. டெட் எண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெட் எண்ட் அப்படிங்கிறது கிழக்கிலும் வடக்கிலும் கண்டிப்பாக டெட் எண்டு வரக்கூடாது. வடக்கிலும் மேற்கிலும் கண்டிப்பாக நடை இருக்க வேண்டும், தொடர்ச்சி இருக்க வேண்டும். இதுவே சால சிறந்தது, மிகச்சிறப்பான விஷயம் கூட. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தாம்மா இப்போ என்னங்கன்னா அப்பில் போயிடுவாங்க. ஒருத்தர் சின்ன ஜாயின் பண்ணது வேலையிருந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெரிய உத்தியோகத்துக்கு போனவங்களாம் ஈசானிய நடையில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஆரோக்கியம் குன்றவே குன்றாது, தானாகவே சரியாகக்கூடிய சூழலை அந்த வீடு உருவாக்கிடும். கரெக்டாக சாப்பிடுவாங்க, கரெக்டாக நடப்பாங்க, எல்லாம் தெளிவாக இருக்கும். இப்போ தப்பாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வேலையே வந்து நெருதி நடை அப்படிங்கிறதே வந்து அதனுடைய நோக்கத்தை நோக்கி அதை இழுத்துக்கொண்டு செல்லத்தான் வேண்டும், சென்று விடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட வேலையை நடத்திடும். கட்ரோடாக இருக்கக்கூடாது, கட்ரோடு முடிச்சந்து வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது வந்துங்க அளவு சாப்பாடான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, அது வாழ்க்கையே இல்லை. திரும்ப அவங்க என்ன ஆயிடுவாங்க, வாழ்நாள் முழுது பழகிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பழகிக்குவாங்க, அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த இடம் வந்து சரி நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும், இப்படி தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அதிலே பழகி வாழ்க்கையே முடிச்சுக்குவாங்க. நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்கம்மா. அப்படி இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வந்து எப்படின்னா மகன் மகளெல்லாம் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, ஃபாரின் அங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு அங்கேருந்து கேப் புக் பண்ணி தருவாங்க, இவங்க போயிட்டு வருன்ட்டு இருப்பாங்க. ஆனால் வசதியாக இருப்பாங்க. அதாவது கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் ஆரோக்கிய குறைபாட்டினால் வாழ்க்கை சிறப்பாக இல்லை. ஓகே. அந்த மாதிரி விஷயங்களால் இந்த மாதிரியான வீடு இருக்குங்க. வந்து 30 வயசு 20 வயசு 25 வயசுலேருந்து திருமணம் பண்ணுறாங்க. அப்புறம் 35 வயசு 40 வயசுக்குள்ளேயே நிறையா பிரிந்து வாழ்வர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஸ்கூலில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப புலப்பட்டதுங்க. உங்களுக்கு தேவை என்றால் அதை தெரிஞ்சுக்குங்க. சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது வந்து அம்மா மட்டும் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அப்பா மட்டும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா அந்த டீச்சர்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இது கிடைக்கல சார், அவங்களுக்கு அது கிடைக்கல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து. வீட்டினுடைய குடும்பம் சீரழிவதற்கும் குடும்பம் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் திரும்பின பின்னாடிங்க இந்த மாதிரி வாழாதவங்க எல்லாமே நிறைய பார்த்து என்னை கூப்பிட்ருக்காங்க. ரெடி பண்ணி கொடுத்த பின்னாடி அவங்களுக்கு மறுபடியும் நல்ல மேரேஜ் நடந்திருக்குங்க, நல்ல வாழ்க்கை மறுபடியும் பீஸ்ஃபுல்லாக வாழ்நாள் போது அருமையாக இருக்கிறவங்களே பார்த்துருக்கோம். மறுபடியும் 2 குழந்தைகளாக பிறந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. கணவன் மனைவி பிரிவினை வந்தவங்களே ஒருத்தர் வந்து சார் எங்கள் குழந்தை மகள் வாழ்ந்துருவாரான்னு கூப்பிட்டு வாழ வச்சுக்கிறோம். இதெல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். சிறப்பான விஷயங்கள் வாஸ்துவில் மட்டும்தான் இருக்குங்க. ரெமிடி அப்படின்ட்டு நம்ம வந்துங்க நம்ம வேறு எதையுமே சொல்வதில்லை. அதாவது அதுக்கு அந்த வீட்டுக்கு என்ன தவறு சார் இங்கிருந்தே சொல்லிடுங்க, கண்டிப்பாக முடியாது. அந்த வீட்டை பார்க்கும் பொழுது தான் அந்த வீடு வந்துங்க, இப்போ தெற்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, தெற்கதான் பார்க்குதா, தெற்கு முகம், நீங்கள் தெற்கதான் கொண்டிருக்கிறீங்களான்னு சொல்ல முடியாது.
கொஞ்சம் நெருதி மூலையை பார்த்து உட்காந்துக்கலாம், அக்னி மூலையை பார்த்துக்கலாம். ரோடு என்னுடைய போகுரேகை தகுந்தாற் போல் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய வீட்டை சொல்கிறேன். வீடு தான் நான் பேசிட்டு இருக்கேன். வீடு வந்து அமைப்பு அப்படி இருக்கும். அந்த அமைப்பில் வந்து இங்கே நெருதியை பார்த்து உட்காந்துருந்தா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீமை தான் நடக்கும். அக்னி மூலையை பார்த்த மாதிரி வீடு இருக்கும். கிழக்கும்பாங்க, அக்னி மூலையை பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அந்த வீட்லேயுமே நடைகள் தப்பாகி தவறு நடக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிக்கொண்டு போயிட்டே இருக்கலாம். மூளைகளை பார்த்து உட்காந்துருப்பாங்கம்மா. அவங்க பூரா அந்த முட்டுச்சந்து அது இதில் உட்காந்து அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கிழக்கு திசை எப்படிங்கிறது உங்களுக்கு பாகைமணி டிகிரி படி வடக்கு 90 டிகிரி கரெக்டாக இருக்கிற இடம், 0வும் 360 சேர்ற இடம் வடக்குங்கம்மா. அங்கேருந்து 90 டிகிரி அப்படிங்கிறது கிழக்கு எக்ஸாக்ட். இப்போ நம்ம 45 டிகிரி காட்டுங்க. இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்குது. அந்த இடம் இப்படின்னு பார்த்தாங்கன்னா 45 காட்டுது கிழக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 90 காட்டுறவங்களுக்கு கிழக்குன்னு சொல்கிறாங்க. 90லேருந்து ஒரு 45 சேர்த்திக்கிங்க, பார்த்திங்கன்னா 135 காட்டு. அது அக்னி மூலையை பார்த்துருக்கு, அவங்களும் கிழக்குங்கிறாங்க. இப்போ நம்ம நேரில் சென்று அந்த இடத்த வாட்ச் பண்ணி போது தான் இடத்தை ஆய்வு செய்து அதற்கு தகுந்தாற்போல் தான் பிளான் கொடுக்கும். இப்போ மூளைகளை எது பார்க்குது அப்படின்னு கரெக்டாக சிறப்பாக கேட்டீங்க பாருங்கள். இந்த கேள்விக்கு சிறப்பான பதில் என்னன்னா, வெறும் 45 டிகிரி பார்க்குறது மூளையை பார்க்குது, ஈசானி மூலையவே பார்க்குது. அப்புறம் அடுத்தது 90 டிகிரி பார்க்குறது கிழக்க பார்க்குது. அடுத்தது 135 டிகிரி பார்க்குறது அக்னி மூலை பார்க்குது. இவ்வளோதாம்மா ஒரு சைடுக்கு. அடுத்து அதே மாதிரி 45 டிகிரி வேரியேஷன் வரும். 90, 180, 270, 360ங்கிறது திசைகள். அப்புறம் அந்த இடைப்பட்ட 45 மைனஸ் ப்ளஸ் வர்றது வர மூளைகள். இதுதான் ஈசானி மூளை. டேரெக்டாக 0ல் இருக்கிறதுலாம் வந்து திசைகள், டிகிரியில் வர்றதுலாம் வந்து மூளை. 0, 90 அப்போ மொத்த பூமியினுடைய டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்து 360. 360ல் நீங்கள் 4ஆக பிரிச்சிங்கன்னா 90, 180, 270, 360 இப்படி வந்துடுது. இப்போ இது தான் திசைகள். இப்போ திசைகளினுடைய விளைவு என்னென்னா, இதைத்தான் நான் வந்து ஸ்தான பலம்னு சொல்லுவேங்க. அந்த ஒரு இடத்துக்கு பலம் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். பலவீனமான ஆளை கூட்டிகிட்டு போய் நம்ம இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக முடியாது. அதனால் வாழ்க்கை என்பது சிறந்த நீரோட்டம் போன்றது. சிறப்பாக நிற்கவே கூடாது, நல்லா நடக்கணும், எல்லாமே காலத்தில் நடக்கணும். எல்லாமே நல்லபடியாக நடக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் இருக்குது. எதுவுமே நல்லதையே நான் பார்த்ததில்லை சார் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எதற்கு காரணம் எல்லாமே வாஸ்து தான். அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், அல்லது குத்தகைக்கு குத்தகை கொடுக்குறவங்க வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படியெல்லாம் நிறையா டைப்பில் ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தூங்குவான். அவங்க தூங்குற இடம் தான் அவனுக்கு வேலை செய்யும். இப்போ எனக்கு அங்கே வீடு இருக்குது சார், இங்கே வீடு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ட உணவு நல்லா இல்லை, அதில் பள்ளி விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது வேலை செய்யும். அது மாதிரி நீங்கள் தூங்குற இடம் தவறாக இருந்தால் தவற செய்யும், நன்மையாக இருந்தால் நன்மையை கொடுக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வாஸ்துல சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.